மக்களே, இந்த வயநாடு கிராமத்தை பார்த்தீங்களா? நியூஸில் காமிச்சாங்க. தீ பார்க்கும்போதே அள்ளிக்கிட்டு வருது. என்னாங்கடா இந்த இயற்கை என்னதான் முடிவு பண்ணியிருக்கு. சரி ரைட்டு, இதை இதை எப்படி ஏற்றுக்கிறது என்னன்னு தெரியல. ஏற்கனவே வயநாடை பார்த்து அதிலேருந்து ஜீரணிக்க முடியல. கையும் காலும் என்னன்னு இதெல்லாம் ஜீரணிக்க முடியல. மறுபடியும் இந்த வயநாடு சகதியோடு அள்ளிட்டு வந்து 7-8 பேரை காணாமல் போயிட்டு நிறைய பேருக்கு காணாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது இது கேமராவில் வேறு பிடிச்சி போட்டு காமிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்ய முடியும்? இது இயற்கை நடக்கத்தான் செய்யும். புரியுது, இதை ஒன்றுமே செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனாலும் ஒரு சிலர் என்ன செய்ய, ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வாழ்கிறோம், ஏண்டா இருக்கோம், எதுக்குடா நம்ம பிறந்தோம் அப்படி எப்படி சொல்கிறோம். 90 பேர் அப்படித்தான், 10% தான் அப்படி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி எப்படி பாருங்கள், இருக்கிறவன் இல்லாமல் போயிடுறான். நம்மளே நினச்சாலும் சாக முடிய மாட்டுது. இயற்கை அது பாட்டுக்கு சும்மா நின்று சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கோன்னே அள்ளிக்கிட்டு போயிடுது. டெய்லி நைட்டு தூங்குறோமா, காலைல எந்திரிக்கிறோமா, ஒருத்தர் பார்க்குறோமா, சந்தோஷமாக இருக்கோமா, துக்கங்களை பகிர்ந்துக்கிறோமா, இன்பமும் துன்பமும் பகிர்ந்துக்கிறோமா. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாழ்க்கையை பிறரை காயப்படுத்தாமல் வாழ்வோம். நம்ம போகணும்னு நினச்சா கூட இயற்கை வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். 60 வயசு 70 வயசுன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்போ கூட்டி கழிச்சு என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக வாழுங்க. சந்தோஷமாக ரொம்ப அப்படி வாழ வேணாம். முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க மக்களே. ஒரு சில நியூஸுகள்லாம் பார்க்குறது கடவுளை வைத்தியம் நல்லா காமிக்கிறார் போல இருக்குது. பாடுறா திருந்துடா, டே திருதுறா அப்படின்றக்காண்டியே கடவுள் காமிக்கிறார். உன் துக்கத்தை மாத்திரா, உள்ள வேறு இப்படி போய்கிட்டு இருக்காண்டா, வாடா, இதாண்டா இயற்கை, இதாண்டா பூமி அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் மாற்றி இந்த வாழ்க்கையை, விடிகிற வாழ்க்கையை அடையிற வரைக்கும் முடிஞ்ச மகிழ்ச்சியாக வாழ பார்ப்போம் மக்களே. அதுக்கு தானே வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்குன்றதுக்கு தானே வாழ்க்கை. தப்பாக போகல, அது வேறு விஷயம். நல்லபடியாக வாழ்வோம்.